ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்ம் மாதிரியே தான் செகண்ட் டேர்ம் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். அதே சமயம் ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் வாரண்டி கேரண்டி இதெல்லாம் ஒன்றும் தர முடியாது. அந்த ஆளுக்கு டப்பு டப்புன்னு மைண்டு மாறும் அப்படின்னு உள்ளூர்ல இருந்து உலகம் வரை அம்புட்டு வெறும் 2வது லைனையும் நிரப்பணும். 2வது லைன் தான் நடந்து போச்சு. அப்படிதான் ட்ரம்ப்போட சேட்டை அப்படிங்கிறது அளவு இல்லாம போய்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா அமெரிக்கா கூட என்னமோ தினமும் வரவு செலவு இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ல ஒரு பதட்டத்தை காட்ட வேண்டியதா இருக்கு. காரணம் ஆள் அவ்வளவு கெடுபிடி பண்றாரு. இப்படிதான் இப்ப இந்தியாவுக்கு 500% வரி, அதுல நான் கையெழுத்து போட்டேன். ஏற்கனவே போட்ட வரிகளுக்கே அங்க உள்ளூர்ல பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. செல்லுமா செல்லாதா, இந்த 500%க்கு ஒப்புதல் வருமா வராதா, இதெல்லாம் வரட்டும் ஒரு பக்கம். வந்ததுக்கு அப்புறம் விலைவாசி அமெரிக்கால நிக்குமா அப்படின்னு 1000 கதைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்பை பொறுத்த வரையும் தான் பிடிச்சது முயல் அப்படிம்பாரு. ஆனா அவர் கையில மயிலே இருக்கும். என்ன சார் இப்படி பகல்லே சேட்டை பண்றீங்க குடிக்காம அப்படின்னு கேட்டோம்னா பதிலுக்கு அவர் ஸ்டைல்ல திட்டிக்கிட்டு இருப்பாரு. சரி அப்படி இப்ப என்னதான் பண்றாரு அப்படிங்கிறதா. இப்ப ட்ரம்ப்பை பொறுத்தவரை இந்தியா கிட்ட டயர்ட் ஆயிட்டாரு. நான் சந்தோஷமா இல்ல அப்படின்னு மோடிக்கே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும், இந்திய பிரைம் மினிஸ்டருக்கே தெரியும் அப்படின்னு கதையெல்லாம் சொன்னாரு. இருந்துக்கப்பா இப்ப என்ன கோவமா இருக்கியா கோச்சுக்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா கடந்து போயிட்டோம். இதுக்கு அடுத்து அவர்களோட சகாக்கள் பெரிய அளவுல வாய் பேசுவார்கள். அதாவது வாய் பேசுறதுக்குன்னு சில டிக்கெட்டுகள் இருக்கு. இந்த கிரகாம்பாரி ஈமோஜி, அவங்க ஊர் ஈமோஜி தலைய குதிக்கிறக்க ஆள் இருக்கு. அதுக்கு அடுத்து ஓரளவு டிப்ளமேட்டிக்கா பேசுறதுக்கும் ஆள் இருக்கு. அப்படிதான் இப்ப வர்த்தக அமைச்சர் பேசியிருக்காரு. ஒரு கேள்விக்கு பதிலா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, சிம்பிள் தான். அக்ரிமெண்ட்லாம் ரெடி ஆயிருச்சு. ஒரே ஒரு ஃபோன் கால் மோடி ட்ரம்ப்புக்கு போட்டா எல்லா அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சிரும். ஆனா போடாததுதான் அக்ரிமெண்ட் இழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சரியா அப்படின்னு கேட்டா அதை 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அதுக்கடுத்து இப்ப 500%ன்னு ஒரு பக்கம் இருக்கு. அப்ப இந்த அக்ரிமெண்ட் ஃபைனல் ஆயிருச்சுன்னா அப்படின்னு கேட்டா அக்ரிமெண்ட் அப்படியே இருக்கு. அது பாட்டு ஒரு ஓரத்துல இருக்கு. இப்ப அதை போய் பேச்சுவார்த்தை டெவலப்மெண்ட் இதுக்கெல்லாம் ஒண்ணும் எங்களுக்கு டைம் கிடையாதுன்னுட்டாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் பேசணும். நாம தான் பேச மாட்டேன்ட்டோமே, அப்புறம் என்னத்த டைம் கிடையாதுன்னு சுத்தி வளைச்சு திருப்பி ஒரு ரவுண்ட் அடிக்கிறது. ஆனா இந்தியாவுக்காக அமெரிக்கா என்னைக்கும் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து இருக்கோம் அப்படின்ட்டாங்க. பொய். அண்ட புழுகு ஆகாச புழுகு. வெள்ளை மாளிகையில எப்பயுமே ஜன்னலை திறக்க முடியாது. ட்ரம்ப் எம்புட்டு தான் பிடிவாதம் பிடிச்சாலும் சரி, தலைகீழா நின்னாலும் சரி, அடம் பிடிச்சாலும் சரி, 10 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டாலும் சரி, ஜன்னலை மட்டும் திறக்க மாட்டாங்க பாதுகாப்பு காரணம். அப்படி இருக்கும்போது கதவு ஜன்னல்லாம் திறந்து வச்சிருக்கோம்னு பொய் சொல்றாரு. பெரிய மனுஷன் சொல்லிட்டு போட்டோம். இந்தியாவோட பதிலடி என்ன, இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? காரணம் இந்த போன் போட்டு எடுக்காத விவகாரம் எப்ப பார்த்தாலும் சொல்றாங்க. நாங்க போன் போட்டோம் நீங்க எடுக்கல, நீங்க போன் போட்டோம் நாங்க எடுத்தோம். இப்படி 1000 தாட்டி பாலிஷாவும் சரி காட்டமாவும் சரி எல்லா வகையிலையும் புதுசு பாட்டாங்க. ஆனா இந்தியா பெருசா ரியாக்ட் பண்றதே இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா இப்ப அடுத்த கட்டமா அறிக்கைகள்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு. வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னாலே அது ஒப்பந்தம்னாலே 2 சைடு. இந்தியாவை பொறுத்தவரை 2 நாடுகளுக்கும் ஈக்குவலான மைலேஜ் இருக்கணும். அது அண்ணன் அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவா இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரே லெவல்ல பார்க்கக்கூடிய உத்தம புருஷர்கள் நம்ம. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவுக்கு மட்டும் மைலேஜ் எழுதி வச்சுட்டு ஒப்பந்தம் ஃபைனலைஸ் ஆகாம கடைசி ஸ்டேஜ்ல நிக்குது. கடைசி ஸ்டேஜ்ல நிக்குதுன்னா மொதல் 4 பக்கம் தானடா ஃபில் ஆயிருக்கு. அடுத்த 4 பக்கம் யாரு ஃபில் பண்ணுவா? என்னைக்குமே ஒரே அளவு மைலேஜ்னா தான் இந்தியா பேச்சுவார்த்தைக்கே வரும். ஒரு பக்கத்தை மட்டும் ஃபில் பண்ணிட்டு கையெழுத்த போடு கடைசியா ஃபோன் பண்ணு அப்படின்னா நாங்க எதுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சிம்பிளா விஷயத்த உடைச்சு விட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? ஃபைனலைஸ் ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஏலே எல்லாத்தையும் மாத்திரா மியூச்சுவலா வாடான்னா நீங்க ட்ரம்ப் கிட்ட பேசுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு இருக்காங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான்டா நான் பேச முடியும் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் கெத்து காட்டிட்டார். ட்ரம்ப்பை பொறுத்தவரை இதுவும் சிக்கல். ட்ரம்ப்பை பொறுத்தவரை உலக தலைவர்கள் எல்லாம் என்கிட்ட போன் போட்டு கெஞ்சுறார்கள் அப்படிங்கிற அதே மைண்ட் செட்ல தான் பேசுவார்கள். ஏலே பெரிய மனுஷங்கிறனால ஹவர் யூ சார் அப்படின்னு கேட்டோம்னா கெஞ்சுறாங்கன்னு அர்த்தமாயா அப்படின்னு நம்ம மட்டும் கிடையாது. ஊர்ல ஒரு டசன் பேருக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அவருக்கு புத்தி வராது, புத்தி வரவே வராது. அவர் இன்னமும் 8 யுத்தத்தை நிறுத்தின ஐயாச்சாமி நான் தான் அப்படின்னு நேத்து கூட பிரஸை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மறக்கவே மாட்டியாயா அப்படின்னு கேட்டோம்னா உக்ரைன் யுத்தத்தை ஆட் பண்ணணும்னு நான் துடிக்கிறேன், புட்டின் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டாரு. அடக்கருமங்க, புட்டின் ஒத்துக்கிறதுல என்ன இருக்கு? ஜெலன்ஸ்கியை மண்டையில தட்டினா முடிஞ்சு போயிடும். இது கூடவா தெரியல இவருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிடக்கட்டும்.
இப்ப வர்த்தக ஒப்பந்தம் 500% வரி எல்லாமே ட்ரம்ப் கையில தான் இருக்கு. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வேணும், மில்க் ப்ராடக்ட் வேணும்னு கேட்காம உருப்படியான முடிஞ்ச அளவு ஒப்பந்தங்களை போட்டா இந்தியா தாராளமா ஒப்பந்தத்துல கையெழுத்து போடும், போன் பேசுவோம், நிறைய விஷயங்கள் வேகமா நடக்கும். எல்லாத்தையும் கெடுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா அண்ணன் அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப்போட ஈகோ மட்டும்தான். அமெரிக்க வார் மிஷின், அமெரிக்க சிஸ்டம், வெள்ளை மாளிகை, அமெரிக்க அதிபர் எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் அடிப்படை குணமா இருக்கும். அது எல்லாத்துலயுமே இப்ப இந்த வர்த்தக விவகாரம் அப்படிங்கிறது ஈக்குவலா மேட்ச் ஆகி போயிடுச்சு. ஓரளவு நியூட்ரலைஸ் ஆகி போயிடுச்சு. ஆனா இந்த ட்ரம்ப்போட ஈகோக்கு தான் எங்கிட்டு தீனி போடுறதுன்னே தெரியல. அதுக்கு மருந்தே கிடையாது. வீட்டுக்காரம்மாக்கே தெரியாதாமா. அப்புறம் யாருக்கு தெரிய போகுது? அப்போ இன்னும் கொஞ்ச நாள் இந்த படம் ஓடும். ஓடும், தாராளமாக ஓடும். நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிறத டெல்லி இறங்கி அடிச்சிருக்கு. வெள்ளை மாளிகை மீண்டும் அப்படி திணறுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.